வெல்கம் டு சாய்ஸ்ரீ ஃபேஷன் மதுரை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து நம்மக்கிட்ட கம்மியாக கரைப்பகுதி, அதாவது நமக்கு மாடல் போடுற மாதிரி பீஸ் வந்து கம்மியாக இருந்தாலும் நம்ம எப்படி ஈஸியாக வந்து மாடல் போடலாம், இந்த மாடலை வந்து நான் எப்படி போடுறேன் அப்படின்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், 2 பீஸு தான் இருந்துச்சு. நம்ம அதை வந்து கரெக்டாக அந்த நடுவில் சென்டரில் ஜாயின் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அது நமக்கோட கழுத்து அளவை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கணும். இப்போ ஒரு 2 டைம் கழிஞ்சு நீங்கள் கழுத்து அகலம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2.5 இன்ச்சு இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நமக்கு உள்ளடக்கி இருந்தால் தான் தையல் வந்து வெளியில் வரும், துணி வந்து உள்ளுக்கு இருக்கும். துணி வந்து கரெக்டாக இப்போ பாருங்கள், நான் கரெக்டாக சென்டரில் வச்சுருக்கேன். அந்த நமக்கு சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் துணி உள்ளுக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து மாடல் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் தச்சு எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் நான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பின் பண்ணி கவர் பண்ணிடுறேன். கவர் பண்ணிவிட்டு ஈஸியாக மாடல், இப்போ மாடல் போடுறதுக்கு முன்னாடி இந்த 2 பக்கம் டாட் பிடிப்போம் பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் பிடிக்காதீங்க. அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக வந்து கழுத்து அமையும். நம்ம கழுத்து வந்து தைச்சதுக்கப்புறம் நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வளைவுக்கு பக்கத்தில் லேசாக வந்து ஒரு வளைவு வரைகிறேன். இது ஒரு மாடல் தான். வரைஞ்சிட்டு நம்ம அப்படியே 2ஆக மடிச்சுட்டு லேசாக வந்து ப்ரெஷ் பண்ணோம்னா, தேய்ச்சி விட்டோம்னா நல்லா அடுத்த பகுதியில் வந்துடும். அதே மாதிரி இந்த சைடும் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம அப்படியே தைக்க ஆரம்பிச்சிருவோம். கழுத்தை வந்து கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு, எப்போயுமே வந்து பாந்தளவு அல்லது 1/4 இன்ச்சு, அவ்வளோதான் வந்து நான் ஸ்டிச்சிங்லேயும் சரி கட்டிங்லேயும் சரி நான் சொல்லி தருவேன். மெஷர் வந்து இந்த மெஷரை நீங்கள் பண்ணிங்கன்னு சொன்னால் கரெக்டாக வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து எந்த இடத்துலையுமே கரெக்டாக கிடைக்கும். அதுக்காக தான் நான் வந்து பாந்தளவு தையல் ஆரம்பத்துலேருந்தே எல்லா இடத்துலையுமே போட்டு பழகுங்க அப்படின்னா நான் வந்து சொல்லுவேன். இப்போ பாருங்கள், கரெக்டாக வந்து பாந்தளவு தையல் போட்டு எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து அதை கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் லேசாக வந்து கொதவு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போட்ட மாடல் வந்து கரெக்டாக வந்து கிடைக்கும். இப்போ வந்து நல்லா பின்னாடி வந்து திருப்பிட்டு நல்லா இந்த கழுத்து பகுதியில் லேசாக வந்து நீவி விட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா படிஞ்சு நிற்கும். இந்த மாதிரி நீவி விட்டுக்கோங்க. அது மாதிரி நம்மளோட சேனலை வந்து முத பார்க்குறவங்க இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து வந்து நம்மளோட வீடியோவை பார்க்கலாம். கட்டிங் ஸ்டிச்சிங் நிறையா வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்ப எளிமையான முறையில் எப்படி நான் வந்து பழகும்போது எனக்கு எப்படி இருந்தால் ஈஸியாக வந்து புரியுமோ அதே மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ மடிப்பு பார்த்திங்கன்னா அப்படியே மேலே கரெக்டாக வந்து நல்லா ஓரமாக தைங்க. அப்போ தான் வந்து பார்க்குறக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம இந்த அட்டை இருக்குது பார்த்தீங்களா, இதில் நம்ம ஒரு தடவை அந்த கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்து மாடல் போடுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். நான் இந்த மாதிரி வந்து ஆஸ் வந்து எப்போயுமே நான் ஒரு மாடல் போடுறேன் அப்படின்னா ஆஸ் போட்டு எடுத்து வச்சுக்கிருவேன். இப்போ இது மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு போடும்போது எடுத்த ஆஸ் தான். அதை எப்படி வச்சு வரைகிறேன்னு பாருங்கள். நடுவில் சென்டர் மார்க் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ, இப்போ நான் வந்து 1.25 இன்ச்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு வச்சுட்டு நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து மாடல் வந்து எந்த மாடல்னாலும் சரி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி போட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்ம கரெக்டாக வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, வரைஞ்சதுக்கு மேலேயே வந்து தையல் போடுறேன். அதே மாதிரி அடிப்பகுதியை வந்து நீங்கள் லேசாக வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த நம்ம மாடல் வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, மாடலுக்கு துணி, அந்த துணியை வந்து அடியில் வந்து கரெக்டாக இருக்கான்னு கொஞ்சம் எடுத்து விட்டுக்கிட்டே கொஞ்சம் தைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு லூஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா வந்து படிஞ்சு நிற்கும். இப்போ பாருங்கள், கரெக்டாக வந்து லூஸ் எதுவும் இல்லாமல் கரெக்டாக அடித்தாச்சு. இப்போ அடித்ததுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச்சு இருக்கிற மாதிரி இந்த பிசுரை வந்து வெட்டி எடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு வந்து நம்ம லைனிங் துணி கொடுத்து நம்ம தனியாக அடித்து பதிக்கிறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி பதிக்கும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு பழகுறவங்க கூட ஈஸியாக அந்த மாடலை போட்டுடலாம். அதனால தான் நான் இந்த மெத்தடை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம 1/2 இன்ச்சு லேஸ் எடுத்திருக்கேன். லேஸ் வந்து ப்ளைன் லேஸ் தான். இந்த ப்ளைன் லேஸ் வந்து ரொம்ப இந்த மாடல் போடுறதுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லை, பேஜ் ஒர்க் பண்ணும்போதும் சரி இந்த லேஸ் வச்சு அழகாக பண்ணலாம். அதனால் எப்போயுமே நான் வந்து 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு வந்து நான் வாங்கி வச்சுக்கிருவேன். இந்த லேஸ் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதை கரெக்டாக பாருங்கள், நம்ம முதல்ல தையல் போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா, அந்த தையல் மேலேயே இருக்கிற மாதிரி தையல் தெரியாத அளவுக்கு கரெக்டாக அடிச்சிங்கன்னா மீதி இருக்கிற பிசுறு வந்து 2வது அடி அடிக்கும்போது மறைஞ்சிரும். கரெக்டாக வந்து அந்த வளைவுலாம் கரெக்டாக வளைச்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம போட்ட மாடல் வந்து கரெக்டாக நிற்கும். நம்ம அந்த தையலை மேனேஜ் பண்ணி அடித்தோம்னாலே நம்ம போட்ட வளைவு நெளிவு எல்லாமே கரெக்டாக இருக்கும். அந்த தையலை மட்டும் பார்த்துக்கோங்க. அது மாதிரி நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸு இருந்தால் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இப்போ பாருங்கள், தச்சு முடிச்சாச்சு. அடுத்து வந்து சைடில் வந்து இன்னொரு அடி அடிச்சுக்கலாம். அது மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணாலும் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு
டைம் கிடைக்கும்போது நீங்கள் கேட்ட வீடியோவையும் நான் அடுத்து நான் போட்டுருவேன். அது மாதிரி கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். நீங்கள் கமெண்ட்ஸு, லைக் பண்ணா தான் நான் வந்து அடுத்தடுத்து வந்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதுக்காக தான். இப்போ ஃபுல்லாக வந்து கரெக்டாக வந்து 2வது அந்த ஒரு அடி அடித்தா தான் நமக்கு அந்த இது படிஞ்சு நிற்கும். இப்போ நிறையா வந்து கமெண்ட் கேட்குறீங்க. நானும் உங்களுக்குரிய கமெண்ட்ஸ்க்குரிய வீடியோ வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக வந்து ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க கேட்ட வீடியோ வந்து நான் எனக்கு இந்த மாதிரி வீடியோ போடுங்க, ஒரு இடத்துல புரியலை, நீங்கள் அந்த இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாக சொல்லிக் கொடுங்க, அப்படிலாம் நிறையா வீடியோ வந்து இப்போ கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு திருப்பி அதை வந்து நான் ரிப்ளை வீடியோ போடுவேன். இப்போ பாருங்கள், மாடல் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்படி சிம்பிளாக இருந்துச்சு. இதுக்கு வந்து நான் இன்னொரு பூ மாதிரி செஞ்சு நடுவில் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த பூவுமே வந்து நான் எப்படி செய்கிறது அப்படின்னு நான் நிறையா வீடியோ போட்டிருக்கேன். இந்த மாதிரி பூவிலே வந்து 2, 3 மாடல் இருக்குது. நான் இந்த மாடல் எப்படி போடுறதுன்னு தனியாக சொல்லி கொடுத்துருக்கேன். நன்றி.